அப்படியே 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, செம்ம வாசனை இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் போடுறேன், போட்டுக்கலாம். இதோட அரைக்கக்குள்ளே அது நல்லா அரை போட்டுரும். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. புதுசாக பார்க்குற அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சத்து. ஏன்னா கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரொம்ப மாவு அரைக்காதுங்க. கருப்பரிசி கொஞ்சம் ஆடாக இருக்கும், ஆனால் ரொம்ப நொய்யாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசியெல்லாம் கொஞ்சம் நொய்யாக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும், இது வேகாது. அதனால் ஓரளவுக்கு பார்த்து, ரொம்ப நெய்ஸாக வேணாம், ரொம்ப சொரன்னு வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. வாங்க, இது வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, நிறைய போட்டாதீங்க, உப்பு போடாதே இருக்காதீங்க, உப்பு தான் டேஸ்ட்டு. ஏலக்காய் இதிலே அரைச்சிட்டோம், உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி கொலன்னு பிணைஞ்சிடாதீங்க. அது மாதிரி பண்ணிடலாம். வாங்க.